சம் பார்த்துருக்கோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் whose sum is 99 அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் 9. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேர் ஆஃப் இன்டிஜர்ஸு அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 99 வருமா? ஓகேவா? அந்த ரெண்டு நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏபின்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? எத்தனை பேருன்றதை உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதோட ரெண்டையும் ஆட் பண்ணால் 99 வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே. செகண்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் 9 இருக்குமா. ஸோ நம்ம காமன் ஃபேக்டர்னால் என்ன பண்ணுவோம்? 9 கண்டிப்பாக இருக்கும். அது கூட அடிஷ்னலாக வேறு நம்பரும் இருக்கும். ஓகேவா? அதை 9 எழுதிக்கிறேன். இந்த செகண்ட் நம்பர்லேயும் காமன் ஃபேக்டர் இருக்கனால 9 இருக்கும். அதுக்கு அடுத்து வேறு நம்பரும் இருக்கும். அது ஸ்மால் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதோட காமன் ஃபேக்டர் ரெண்டுலேயுமே 9 இருக்கும். இதோட வேல்யூ அப்போ 99 தான். ஓகேவா? ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 9 இது எல்லாத்துலேயுமே 9 காமனாக இருக்கா? கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏ ப்ளஸ் இது 9ஆல் டிவைட் பண்ணால் ஏ ஆகிடும், இது பி ஆகிடும். இங்கே 9ஆல் டிவைட் பண்ணால் 11 ஆகிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டு சின்ன ஸ்மால் ஏவும் பியும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 11 வரணுமா. ஸோ அந்த நம்பர்லாம் என்னன்னு தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 11 வர மாதிரி ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணால் 10லேருந்தே போவோம். 10 ஏ வந்து நான் 10ன்னு எடுத்தால் பி வந்து என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். கரெக்டாக? ஏ வந்து நான் 10 எடுத்தால் பி 1ஆக தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டு ஆட் பண்ணால் 11 வருதா? ஓகே. செகண்டு இதை நான் 9ன்னு எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல 1 ஆட் ஆகிடும். 9 2 தான் அடுத்து 11. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த நம்பரை நான் வந்து 8ன்னு எடுக்கிறேன். அப்போ இது என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். கரெக்டாக? ஸோ இங்கே ஒன்று ஆட் பண்ணால் இங்கே ஒன்று குறைஞ்சிரும். இங்கே பாருங்கள், இங்கே 7, இங்கே 7 இங்கே என்ன ஆகிடும்? 4. 7 + 4 வந்து 11ன்னு வரும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் அடுத்து? 5ன்னு எடுக்கலாமா? 5 நெக்ஸ்ட்டு ஆர்டராகவே போவோம். 6 இது 6 எடுத்தால் இது என்ன ஆகிடும்? 5ன்னு ஆகிடும். ஓகே. அடுத்த நம்பர் எடுத்தோம்னா 5 6 கூட 11 தான் வரும். ஆனால் அது ரிப்பீட் ஆகிறனால அதை விட்டுறலாம். ரிப்பீட் ஆகாமல் இந்த பேர் நம்பர் இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? 1 2 3 4 5. ஸோ 5 தான் இந்த சம்மோட ஆன்சர். புரியுதுங்களா? இந்த மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 11 வர மாதிரி நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் தான் கிடைக்கிது. இந்த நம்பரை இங்கே போடும்போது உங்களுக்கு 99 கிடச்சிரும். அதான் அவங்க க்ளூவாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 99 தான் வரும் இந்த 5 நம்பரையும். ஓகேவா? இந்த பேர் நம்பரை தான் அவங்க கண்டுபிடிக்க சொன்னாங்க. எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா?